ஹலோ மக்களே, செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா ரெப்கோ பேங்க்லேருந்து தான் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெப்கோ பேங்க் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடைய ஒரு என்டர்பிரைஸ், ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இப்போதைக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு ஃபுல்லாகவுமே எடுக்கிறாங்க, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல வேலை பார்க்குறதுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரியிலையும் வேலை செய்கிறதுக்கும் சேர்த்து தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ போஸ்ட் என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு 30 பேரை வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8/9/2025. சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 42,347 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ மினிமமாக சென்னையில் உங்களுக்கு வந்து 42,347 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட வேரியேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பே ஸ்கேல் அப்படின்னு சொல்லி பார்க்கப்போ 24,050 ருபீஸ்லேருந்து 64,480 ருபீஸ் வரைக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 8.80 லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி நான் உங்களுக்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா மக்களே? இதோட உங்களுக்கு இது போக உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் நிறையா இருக்கும், மீல் பாஸ் இருக்கும், சிபிஎஃப் இருக்கும், மற்ற அலவன்சஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷனரி பீரியட் உங்களுக்கு வந்து 12 மாதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து அந்த ப்ரொபேஷனரி பீரியடை வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் எல்லாமே கவர்மெண்ட் வைஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் டோட்டல் வந்து 30 வேகன்சிஸ் அலாட் ஆகிருக்குங்க. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இல்லைனா கிளர்க்கு ரோலுக்கு மினிமம் வந்து மினிமம் வந்து 21 வயசுலேருந்து மேக்ஸிமம் 28 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? அது போக எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நிறையா கொடுத்துருக்காங்க. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸு அப்படின்றவங்களுக்கு வந்து 33 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் 31 வயசு வரைக்கும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் வந்து 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 43 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூ ஓபிசி கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வந்து 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசேபிள்டு எக்ஸ் சர்வீஸ் அப்படின்றப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்செஷனும் கிடைக்கிது, சரிங்களா? விடோஸ், டிவோர்ஸ்ட் உமன்ஸ்க்குமே லைக் மேக்ஸிமம் வயது 35 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 வயசு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா மக்களே? ஸோ வேறு என்ன இங்கே கொடுத்துருக்காங்களா, டிசேபிலிட்டிஸுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? டெஸ்ட்டு வச்சு தான் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு டிகிரி நீங்கள் படித்திருந்தாலும் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி வேலை, கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. டிகிரி படித்திருந்தாலுமே போதும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மூலமா ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் வந்து எடுக்கிற மார்க் பேசிஸில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அதில் ரீசனிங்க்கு 40 கொஷின் 40 மார்க்கு, இங்கிலீஷில் 40 கொஷினுக்கு 40 மார்க்கு, ஆப்டிடியூடில் 40 கொஷினுக்கு 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 40 கொஷினுக்கு 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ்க்கு 40 கொஷினுக்கு 40 மார்க்கு. ஸோ டோட்டலாக 200 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ டியூரேஷன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா 120 நிமிஷம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க எக்ஸாமோட டியூரேஷன், ஓகேங்களா? ஸோ 2 மணி நேரம் பரீட்சை எழுதுவீங்க 200 மார்க்குக்கு. இங்கிலீஷில் மட்டும் தான் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில், சேலமில், திருநெல்வேலியில் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, ஓகேங்களா? கால் லெட்டர் உங்களுக்கு வரும், ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்துடும், ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீஸ் இதுக்கு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தாங்க. ஸோ எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வந்து 500 ருபீஸ் உங்களுக்கு ஃபீ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஜென்ரல் அண்ட் அதர் கேட்டகரியில் 900 ருபீஸ் ஃபீ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா மக்களே? இது போக வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சர்வீஸ் போனது 25,000 ரூபா, ட்ரைனிங் காஸ்ட் 5,000 ரூபா, நோட்டீஸ் பீரியட் 3 மாதம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு கடைசி நாளுமே 8/9/2025 மக்களே, சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா www.repcobank.com இல்லைனா www.repcobank.co.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரீனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு, இமெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் ஃபேமிலி கிட்டேயும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.